ஹாய் மக்களே, எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஸ்டோரி பேர் என்னன்னா, இந்த கதையில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பேர் தான் சுசேனே. இவங்க ஒரு பாலடைஞ்ச வீட்டில் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னா, ஒரு கடலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது அந்த வீடு. சுசேனே தனியாக தான் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டோட அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு. அவங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷன்லேயும் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க டிப்ரெஷனில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட பையன் பாபி இறந்து ரொம்ப நாள் ஆகுது. அவங்களுக்கு வேறு குழந்தையும் இல்லை. அதனால் அந்த பையன் இறந்த துக்கத்திலே அவங்க வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. நாளாக நாளாக சுசேனை தனிமையிலே இருக்கிறதால சில தவறான விஷயங்களை செய்கிறாங்க. அவங்க இந்த பிளாக் மேஜிக், சாத்தானிசம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுசேனே இந்த பிளாக் மேஜிக் அப்புறம் சாத்தானிசம் இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் படிக்க படிக்க அவங்க இந்த உலகத்தை விட்டே வேறொரு உலகத்துக்குள்ளார போக ஆரம்பிக்கிறாங்க. அதுவே நாளாக நாளாக ஒரு அடிக்ஷன் மாதிரி அவங்களுக்கு மாறிடுது. ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் அவங்க இறந்த அந்த பையன்கிட்ட பேசுகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு நாள் நைட் அவங்க வீட்டில் இருக்க கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய பிளாக் கலர் கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சு பிளாக் மேஜிக் மூலிமா அவங்க பையன்கிட்ட பேசுகிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. சுசேனி எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டு பிளாக் கலர் கேண்டில் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு அந்த வெளிச்சத்தில் ஒரு பழைய சாத்தானிக் புக்கில் இருந்து மந்திரத்தை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சத்தமாக ரீட் பண்ணுறாங்க. அந்த மந்திரம் என்னன்னு என்னால் சொல்ல முடியாது, ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஆனால் அந்த மந்திரம் முடிகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக அவங்க பையன் பாபியை என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுங்க, நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறமா எல்லா கேண்டில்ஸுமே அவங்க ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டு திரும்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட் டோரில் இருந்து ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் அவங்களுக்கு கேட்குது. அவங்க அப்படியே மெதுவாக நடந்து போய் அந்த ஃப்ரண்ட் டோர் கிட்ட நிற்கிறப்போ இன்னும் அந்த ஸ்க்ராட்ச் சவுண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. சுசேனே போய் ஃப்ரண்ட் டோர் கிட்ட இருந்து யார் அங்கன்னு கேட்குறப்போ ரொம்ப நேரமாக சைலண்ட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு பையன் மாமி அப்படின்னு கூப்பிட்ற சவுண்ட் மட்டும் அவங்களுக்கு ஹெவியாக கேட்குது. சுசேனே உடனே கதவை திறக்கிறாங்க. அப்போ பார்க்குறப்போ ஒரு பையன் ஈரமான ட்ரெஸ்ஸோட நடுங்கிக்கிட்டே அந்த கோல்டு வெதரில் நின்றுட்டுருக்கான். உடனே சுசேனே, பாபி நீ தான் வந்திருக்கியா, நிஜமாவே நீ தான் வந்திருக்கியான்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க சுசேனே. அப்புறம் டவல் வச்சு தொடச்சி வர்றாங்க. அந்த பையன் பாபிக்கு பல்லெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, பேசக்கூட முடியல. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ இல்லாமல் தனிமையில் ரொம்பவே எனக்கு டிப்ரெஷனாக இருந்துச்சு பாபி, நீ எங்கே போயிருக்க? சுசேனே பாபி கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்த? நான் நீ இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் பாபி, ரொம்பவே தனிமையில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே பாபி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலம்மா, நான் ஒரு தண்ணிக்குள்ளே இருந்தேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும், அது ஒரு கோல்டு வாட்டர், என்னால் மூச்சு கூட விட முடியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நான் எந்திரிச்சேன். அப்போ எனக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல. அப்போ தான் இந்த மக்கள்லாம் என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே உங்ககிட்ட விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைம்மா, நான் உயிரோடு இருக்கேனா இல்லை இறந்துட்டேனான்றதும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா உடனே அழுகுறாங்க, இல்லை பாபி நீ உயிரோடு தான் இருக்க, நீ உயிரோடு தான் இருக்க அப்படின்னு அவங்க அழுகுறாங்க. உடனே பாபி கேட்குறான், நான் நல்ல பையன் தானே மம்மி அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ நல்ல பையன்தான் பாபி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாபி கேட்குறான், உங்களுக்கு என்ன பிடிக்குமாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்று பிடிக்கும் பாபி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாபி கேட்குறான், நீங்கள் எப்பயுமே என்னை திட்டாமல் பார்த்துப்பீங்களாம்மா அப்படின்னு கேட்குறான். நான் திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த பாபின்ற பையன் அவங்க அம்மாவை ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்டே இருக்கான். அப்போ சுசேனைக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அவங்க பையன்கிட்ட பேசுகிறதுக்கே. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சுசேனை கிட்ட அவங்க பையன் பாபி, நம்ம ஒரு கேம் விளாட்லாமா, ஹைட் அண்ட் சீக் விளாட்லாம் அப்படின்னு கேட்குறான்.
திடீர்னு பார்த்தா பாபி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஓட ஆரம்பிச்சிடறான். பாபி எங்கே இருக்க, ப்ளீஸ் வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகுது. உடனே சுசேனே அழுக ஆரம்பிக்கிறாங்க. பாபி தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்து அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே சுசேனே சொல்கிறாங்க, பாபி இந்த மாதிரிலாம் பண்ணாத, ப்ளீஸ் என்கிட்ட வந்துரு, அம்மா கிட்ட வந்துரு அப்படின்னு அவங்க அழுகுறாங்க. பாபி தயவு செஞ்சு சொல்லு, நீ எங்கே இருக்க அப்படின்னு திரும்பி அவங்க கேட்குறப்போ பாபி ஒரு டார்க்கான ஒரு பிளேஸ்லேருந்து அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். உடனே அந்த இருட்டான இடத்துலேருந்து பாபி சொல்கிறான், அம்மா நீங்கள் லைட்லாம் ஆஃப் ஆனனால ரொம்ப ஆச்சரியப்படுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி விளாண்டாதாம்மா கேம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு அந்த பையன் அவங்க அம்மா சுசேனை கிட்ட சொல்கிறான். உடனே சுசேனை சொல்கிறாங்க, நீ எங்கள் டார்க்கான இடத்துலேருந்து ஏதாவது அடிபட்டுக்க போகிற, தயவு செஞ்சு அம்மா கிட்ட வா அப்படின்னு சொல்கிறாங்க பாபி கிட்ட. சுசேனை உடனே ஓடி போய் ஒரு படிக்கூண்டு கிட்ட அடியில் இருக்க அந்த டார்க்கான பிளேஸில் போய் பார்க்குறாங்க. தயவு செஞ்சு பாபி இந்த மாதிரிலாம் பண்ணாத, என்னை நீ கோவப்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு சுசேனை ரொம்ப கத்தும்போது ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் ஆகிடுது. அப்போ அந்த ஃப்ரண்ட் டோர் கிட்ட அவங்க திரும்பி பார்க்குறப்போ அவங்க பையன் பாபி ஒரு கையில் ஷார்ப்பான கிச்சன் நைஃபை வச்சுட்டு அவங்க அம்மாவை கோவமாக பார்த்துட்ருக்கான். அப்போது பாபி சொல்கிறான், இப்போ நம்ம ஹைட் அண்ட் சீக் விளாட்லாமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். உடனே சுசேனே அவங்க பையன் பாபிக்கு பயந்துட்டு மாடியில் இருக்க ஒரு படிக்கொண்டு கிட்ட போய் ஒளிஞ்சிடுறாங்க. அப்போ அவங்க பையன் பாபி கத்தி எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா தலைக்கிட்டே காமிக்கிறான். அப்போது பாபி அவங்க அம்மாவை பார்த்து, நீங்கள் பொய் சொல்கிறீங்க மம்மி, நான் ஆக்சிடெண்ட்லலாம் ஒன்றும் சாகலை அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு தெரியுமா, பாபி சூசைட் பண்ணிட்டு தான் இறந்தான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா பாபிக்கு நீங்கள் ட்ரீட் பண்ண விதம் சுத்தமாகவே பிடிக்கல, அதனால தான் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு பாபி சொல்கிறான். அந்த பையன் அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறான், நீங்கள் பாபி தான் வந்திருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அவன் வரலை, பாபிக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காது, அதனால தான் அவன் என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னு சுசேனிக்கிட்ட அந்த பையன் சொல்கிறான். இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது. அப்போ தான் சுசேனுக்கு வந்திருக்க பையன் யாருன்னு தெரியுது. அவ்வளோதான், இன்றைக்கான ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.